கோவை பொள்ளாச்சி பகுதிகளில் அதிக மகசூல் அளிக்கும் பேரீச்சை சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோவை பொள்ளாச்சி சுற்றுப்பகுதியில் பேரீச்சம்பழ சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். விதைப்பு மற்றும் திசு வளர்ப்பு முறையில் பேரீச்சை பயிரிடப்பட்டு வருகிறது. இதில் திசு வளர்ப்பு முறையில் அதிக மகசூல் கிடைப்பதால் திசு வளர்ப்பு கன்றுகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்குள் திசு வளர்ப்பு முறையில் அதிக மகசூல் கிடைப்பதால் விவசாயிகள் பேரீச்சை சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். திசு வளர்ப்பு முறையில 2வது வருஷத்துல இருந்தே ஒரு நல்ல பலன் நம்மளுக்கு இதுல கிடைக்குங்க. இந்த 2வது வருஷத்துல நம்மளுக்கு இந்த பலன் கிடைக்கிறதுனால பாத்தீங்கன்னா திசு வளர்ப்பு கன்றுகள் வெளிநாட்டுல இருந்தா வருது. அதனால இந்த கன்றுகள் அந்த திசு வளர்ப்பு கண்ணு ஒரு கண்ணினுடைய விலை ஒரு 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் வருது. அதனால இதை நம்ம பயிர் பண்ணோம்னா ஆனா 2வது வருஷத்துலயே நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம 3 மடங்கா திரும்பி எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனிடையே அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அரசு தனி ஆராய்ச்சி மையத்தை அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பழங்கள் 1 கிலோ 350 ரூபாய் வரைக்கும் விலை போயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல நல்லா விலை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பழங்களை நம்ம வெளிநாட்டுகளுக்கும் ஏற்றுமதி செய்யற அளவுக்கு ஒரு அந்நிய செலவாணி ஈட்டக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. ஆராய்ச்சி மையம் மாதிரி கொண்டு அரசாங்கம் நம்மளுக்கு இதுக்கு உண்டான அணுகுமுறைகளை பண்ணி கொடுத்தா விவசாயிகளும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். வருவாய் தரும் பேரீச்சையின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசு அனைத்து தர விவசாயிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.